ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சீனாவில் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் HMPV தொற்று இந்தியா உள்ளிட்ட பக்கத்து நாடுகளுக்கும் பரவத் தொடங்கியுள்ளது. இந்தியாவில் முதலில் பெங்களூருவில் மருத்துவமனையில் 3 மாத பெண் குழந்தை 8 மாத ஆண் குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதியானது. தொடர்ந்து குஜராத்தின் அகமதாபாத் தனியார் மருத்துவமனையில் 2 மாத ஆண் குழந்தைக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் 45 வயது மதிக்கத்தக்க நபர், சேலத்தில் 69 வயது நபருக்கும் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களைத் தொடர்ந்து நாக்பூரில் 7 வயது மற்றும் 13 வயது குழந்தைகள் இருவருக்கும் HMPV தொற்று உறுதியானது. இதன் மூலம் இந்தியாவில் HMPV வைரஸால் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்தது. நாடு முழுவதும் HMPV தொற்று பரவுவதால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முன்னெச்சரிக்கையாக மாஸ்க் அணிந்து வருமாறு அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு கூறியுள்ளார். வைகுண்ட ஏகாதசிக்கு 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைனில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் நாளை காலை முதல் வழங்கப்படுகிறது. இந்த 2 டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் மட்டுமே 10ஆம் தேதி முதல் 19 வரை 10 நாட்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். மற்ற பக்தர்கள் டிக்கெட், டோக்கன் இல்லாவிட்டாலும் திருமலைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் PR நாயுடு கூறினார். సామాన్య భక్తులు కానీ ఎవరైనా కానీ తిరుమలకు వచ్చేటప్పుడు మాస్కులు వేసుకొస్తే బాగుంటుందని చెప్పి సూచిస్తున్నాం. ఆ విధంగా మీరు అన్ని జాగ్రత్తలు తీసుకొని తిరుమలకి రావాల్సిందిగా కోరుతున్నాం. తిరుమలకి రావద్దు, ఎవరో రావద్దు అనే రూమర్స్ స్ప్రెడ్ చేస్తున్నారు కొంతమంది. అవన్నీ అబద్ధాలు. అది ఎవరు నమ్మద్దండి. తిరుమలకి వచ్చే భక్తుల్ని ఈ ప్రపంచంలో ఎవరు ఆపలేరు, ఆపరు కూడా. కాకపోతే పైకి వస్తే ఇబ్బంది పడుతున్నారు, టోకన్లో ఉన్న వాళ్ళే రావాలి అనే ఒక సూచన మాత్రమే చేయటం జరుగుతుంది. ఇందులో ఎలాంటి అపోహలు ఏమి పెట్టుకోవద్దని చెప్పి కోరుతున్నాం.